அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க இன்ஜினியர் குரு. இன்னைக்கு நம்ம கடைசி ஆயுதம் டெஸ்ட் 7க்கான ஆன்சர் கீயை விளக்கமா பார்க்க போறோம். இப்பதான் நீங்க முதல்ல நம்மளுடைய யூடியூப் சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் கீழே டெலகிராம் லிங்க் வச்சிருக்கேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு போலாம். ஸோ இது போர்ஷன் என்ன அப்படின்னா, தமிழ்ல அலகு 3ல எழுத்தும் திறனும், அதுல சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல், தொடர் வகைகள், திருக்குறள்ல விருந்தோம்பல், நடப்பு நிகழ்வுல 2025 நவம்பர் மந்த்துக்கான நடப்பு நிகழ்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ வீடியோக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த செய்தியை யாரிடமும் சொல்லாதே, இவ்வாக்கியம் எந்த வகையை சார்ந்ததுன்றாங்க. செய்தியை யாரிடம் சொல்லாதே, இந்த வார்த்தை நோட் பண்ணுங்க. சொல்லாதே, சொல்லாதேன்ற வார்த்தை இங்க பயன்படுத்துறாங்க. ஓகேங்களா? சொல்லாதே அப்படின்னா எதிர்மறையா இருக்கு. இப்ப கட்டளை விடுற மாதிரி இருக்கு. ஸோ எதிர்மறை கட்டளை வாக்கியம். ஓகேங்களா? எதிர்மறை கட்டளை வாக்கியம் இஸ் ரைட் ஆன்சர். நோட் பண்ணிக்கங்க. செகண்ட் கொஸ்டின், மழை நின்றதும் குழந்தைகள் வெளியே ஓடினர், பின்னர் மீண்டும் வீட்டுக்குள் சென்றனர். இங்க பாருங்க, மழை என்று சொல்லக்கூடிய ஒரு எழுவாய். ஓகேங்களா? இல்ல மழை என்று எடுத்துக்கலாம். மழை நின்றது குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு எழுவாய். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஓடினர் என்ற ஒரு பழநிலை, அதோடு அப்புறம் சென்றனர் என்ற ஒரு பயனிலை கொண்டு முடியுது. அப்போ ஓர் எழுவாய் ஒன்றுக்கு மேற்பட்ட பயனிலை கொண்டு முடிஞ்சா அது தொடர் வாக்கியம்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல மழை நின்றதும் குழந்தைகள் வெளியே ஓடினர், பின்னர் மீண்டும் வீட்டுக்குள் சென்றனர் அப்படின்றது ஒரு வார்த்தை. இது வந்து பாத்தீங்கன்னா சார்பு வாக்கியம். இந்த சார்பு வாக்கியத்தை சார்ந்து முதன்மை வாக்கியம் வருவதால் இது கலவை வாக்கியம்னு சொல்லுவாங்க. ஸோ சார்பு வாக்கியத்தை சார்ந்து முதன்மை வாக்கியம் வருவதால் இது கலவை வாக்கியம்னு பயன்படுத்தலாம். ஓகேங்களா? ஆன்சர் வந்து ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? அவன் வரவில்லை என்றாலும் அவனை நான் குறை சொல்ல மாட்டேன், இவ்வாக்கியத்தில் இடம்பெற்றுள்ள வகை எவைன்னு கேக்குறாங்க. அதாவது அவன் வரவில்லை என்றாலும், பாருங்க நான் சொல்லி கொடுத்திருப்பேன், என்றும் என்று என்றாலும் இந்த வார்த்தைகளை வந்துச்சுனாவே நீங்க கண்ணை மூடிட்டு என்ன பண்ணலாம், நீங்க கலவை வாக்கியம்னு எடுக்கலாம். இப்ப கலவை வாக்கியன்ற வார்த்தை எங்க இருக்கு? இங்க மட்டும் தான் இருக்கு. சோ இப்ப வச்சு நம்ம பார்த்துருக்கலாம். அப்ப எதிர்மறைன்னு சொல்றாங்க. சோ அவனை குறை சொல்ல மாட்டேன் என்ற வார்த்தை பயன்படுத்துறாங்க. குறை சொல்ல மாட்டேன் என்ற வார்த்தை இங்க பயன்படுத்தப்படுது. அப்ப இது கலவை வாக்கியம் பிளஸ் எதிர்மறை வாக்கியமா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, குடியரசுத் தலைவர் உலகத்தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். குடியரசுத் தலைவர் உலகத்தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். இந்த இடத்துல மாநாட்டை அப்படின்னு ஒரு விதத்துல ஐ என்ற வார்த்தை வெளிப்படையா வந்துருச்சு. இந்த மாதிரி ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வரும்போது அது நம்ம கண்ணை மூடிட்டு எடுத்துக்கலாம், செய்வினை வாக்கியம்னு எடுத்துக்கலாம். செய்வினை வாக்கியம் இஸ் ரைட் ஆன்சர். பந்து உருண்டது, பந்து தானாக தான் உருண்டது, அப்ப அது தன்வினை. இது பள்ளி பாட புத்தகத்துல இருக்கு, 9th புக்ல இருக்கு. பந்து உருண்டது தன்வினை. ஓகேங்களா? நான் சொல்வதை கவனமாக கேட்டு அதன்படி நடந்து கொள்ளுங்கள், இவ்வாக்கியம் எந்த வகைன்னு கேட்கிறாங்க. நான் சொல்வதை கேட்டு கவனமாக அதன்படி கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அப்ப இது கட்டளை இடுற மாதிரி தான் நமக்கு இருக்கு. ஓகேங்களா? கட்டளை இடுற மாதிரி தான் இருக்கு. ஸோ இது கட்டளை தொடர் வாக்கியமா எடுத்துக்கலாம். கட்டளை தொடர் வாக்கியம் இஸ் ரைட் ஆன்சர். புயல் அடித்த போதிலும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தயங்குவதில்லை. தயங்குவதில்லை அப்படின்ற எதிர்மறையை இங்க பயன்படுத்தி இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். புயல் அடித்த போதிலும், புயல் அடித்த போதிலும் இங்க நிக்குது, எஞ்சி நிக்குது. புயலடித்த போதிலும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தயங்குவதில்லை. இது எவ்வகை வாக்கியம்னு கேட்பாங்க. இது ஒரு சார்பு வாக்கியம். அந்த சார்பு வாக்கியத்தை சார்ந்து ஒரு முதன்மை வாக்கியம் வந்துச்சுன்னா அது கலவை வாக்கியம் என்று அழைக்கப்படும். ஏழாவதுக்கு என்ன ஆன்சர்? ஏ இஸ் எ ரைட் ஆன்சர். ஏழாவதுக்கு கலவை வாக்கியம் இஸ் எ ரைட் ஆன்சர். நான் மோஸ்ட் ஆஃப் கலவை வாக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பேன். அவள் எவ்வளவு திறமையானவள் என்பதை ஆசிரியர் அனைவரிடமும் கூறினார். அவள் எவ்வளவு திறமையானவள், இந்த இடத்துல இங்க பிரிக்கிற பாரு, அவள் எவ்வளவு திறமையானவள் அப்படின்றது இங்க நிக்குது, எஞ்சி நிக்குது. ஓகேங்களா? 8வது கொஸ்டின் பாருங்க, அவள் எவ்வளவு திறமையானவள், இது சார்பு வாக்கியம். அந்த சார்பு வாக்கியத்தை சார்ந்து என்பதை ஆசிரியர் அனைவரிடமும் கூறினார். அப்போ ஒரு சார்பு வாக்கியத்தை ஒரு முதன்மை வாக்கியம் வந்து சேர்த்து அதோடைய முழு பொருளை கொடுத்துச்சுன்னா அது கலவை வாக்கியம்னு சொல்லுவாங்க. கலவை வாக்கியம்னு சொல்லுவாங்க. அவன் வருவானா இல்லையா என்பது இன்னும் உறுதியாக தெரியவில்லை. அவன் வருவானா இல்லையா என்பது இன்னும் உறுதியாக தெரியவில்லை. அப்ப இந்த இடத்துல என்பது, அப்ப அவன் வருவானா இல்லையா இங்க வரைக்கும் நிக்கலாம். ஓகேங்களா? வருவானா இல்லையா, இது வந்து சார்பு வாக்கியம். அவன் வருவானா இல்லையா,
என்பது இன்னும் உறுதியாக தெரியவில்லை அப்படின்னு சொல்லும்போது நீங்க யோசிக்காதீங்க இதுல எதிர்மறை வாக்கியமா இருக்கும்ட்டு. பட் இது கலவை வாக்கியம். மோஸ்ட் ஆஃப் கலவை வாக்கியத்துக்கு மட்டும்தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்திருப்பேன். ஏன்னா நிறைய டஃப்பான கொஸ்டின்ஸ் வந்து கலவை வாக்கியத்துல கேட்பாங்க. அவன் வருவானா இல்லையா என்பது இன்னும் உறுதியாக நமக்கு தெரியவில்லை அப்படின்றது கலவை வாக்கியத்துக்கு வந்துடும். ஓகேங்களா? நன்றாக உழைத்தும் பயன் கிடைக்கவில்லையே இவ்வாக்கியத்தில் உள்ள முக்கிய அம்சம் என்ன கேட்கிறாங்க. நன்றாக உழைத்தும் பயன் கிடைக்கவில்லையே, இப்ப எதிர்மறை வந்துடும். நன்றாக உழைத்தும் அப்படின்னா உடன்பாடு, உழைச்சிருக்காங்கல்ல, ஓகேங்களா, அது அப்படின்னு சொல்லலாம். பட் இதுல ஃபீலிங்ஸ், உணர்ச்சிக்கும் நம்ம பயன்படுத்தலாம். பட் இது என்ன சார் எக்ஸாக்ட் வரும்னா, நன்றாக உழைத்தும் பயன் கிடைக்கவில்லையே அப்படின்று ஒரு உணர்ச்சி பூர்வமா பேசுறாங்க. ஒரு உணர்ச்சி வாக்கியம்னு எடுத்துக்கலாம், இல்லை எதிர்மறை வாக்கியம்னு எடுத்துக்கலாம். இதுக்கான ஆன்சர் பாம்பே இஸ் ரைட் ஆன்சர். அது பாம்பே மீன்ஸ் டெல்லி இஸ் ரைட் ஆன்சர். பி அண்ட் சி இஸ் ரைட் ஆன்சர். அது பாருங்க, அவன் பேசாதிருந்தால் இந்த பிரச்சனை உருவாகி இருக்காது. இவ்வாக்கியம் எந்த வகையை சார்ந்தது? அவள் பேசாதிருந்தால் இந்த பிரச்சனை உருவாகி இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. பேசாமல் இருந்தால் உருவாகி இருக்காது. நெகட்டிவ் ஆஃப் நெகட்டிவ், ரெண்டு நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள. அப்ப உருவாகி இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது கலவை வாக்கியம் தான். எப்படின்னா நீங்க பாருங்க, இந்த இடத்துக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்க. கலவை வாக்கியத்துல இந்த ஆள் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து பயன்படுத்துவாங்கன்னு சொல்லியிருப்பேன் நான். அவள் பேசாதிருந்தால் கீவேர்ட் சொல்லி கொடுத்துருக்கேன்னா ஆள் என்று இருந்த போதிலும் இந்த வார்த்தை சொல்லி கொடுத்துருப்போம் உங்களுக்கு, கரெக்டுங்களா? அப்ப என்னும் என்றும் அப்படி வார்த்தை பயன்படுத்தியிருப்போம் நம்ம. இப்ப இந்த இடத்துல உருவாகி இருக்காதுன்ற நெகட்டிவ்ல முடிக்கிறாங்க. அப்ப எதிர்மறை கலவை வாக்கியம் சரி, ரைட் ஆன்சர். நீ இப்பொழுது கிளம்பாவிட்டால் பேருந்தை தவற விடுவாய். இவ்வாக்கியம் எந்த வகையை சார்ந்ததுன்றாங்க. நீ இப்பொழுது கிளம்பாவிட்டால் பேருந்தை தவற விடுவாய் அப்படின்றாங்க. இந்த இடத்துல பாரு, கிளம்பாவிட்டால் ஆள் வந்துருச்சா? ஆள் என்பது கலவை வாக்கியத்துடைய கீவேர்ட்ஸ். என்ன சார் ஒரு கலவை வாக்கியமா இருக்கு, இப்போ தொடர் வாக்கியம் தனி வாக்கியம் போட்டுருவீங்க, கலவை வாக்கியம் தான் கொஞ்சம் கஷ்டம். அதனாலதான் கலவை வாக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பேன். அந்த ஓவியத்தை பார்த்தவுடன் ஆஹ் என்ன அற்புதமான கலை என்று அனைவரும் வியந்தனர். இவ்வாக்கியத்தில் முக்கியமாக வெளிப்படுவது எதுன்னு கேட்கிறாங்க. இதுல என்ன வெளிப்படுது அப்படின்னா உணர்ச்சி வெளிப்படுது. உணர்ச்சி தான் நமக்கு சரியான ஆன்சர். உணர்ச்சி தொடர் ஆஹ் அப்படின்னு, இந்த ஹா அப்படின்னு சொல்லுவோம்ல, ஹா என்ன ஒரு பெரிய ஒரு மலை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. அவன் படித்தான் ஆனால் தேர்வில் வெற்றி பெறவில்லை. இது எவ்வாக்கியத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுங்க. அவன் படித்தான், இது வரைக்கும் எடுத்துக்கலாம். அவன் படித்தான் ஆனால் தேர்வில் வெற்றி பெறவில்லை. இது என்ன அப்படின்னா இது எதிர்மறை தொடர் வாக்கியம். அவன் படித்தான் அப்படின்றது ஒரு வினைமுற்று, வெற்றி பெறவில்லை அப்படின்றது ஒரு வினைமுற்று. ஓகேங்களா? இல்ல ஒரு பயனிலை எடுத்துக்கலாம். பயனிலை படித்தான் என்ற ஒரு பயனிலை, பெறவில்லை பெறவில்லை. அப்ப அவன் என்ற ஓர் எழுவாய், அவன் என்று சொல்லக்கூடிய ஒரு எழுவாய் படித்தான், அதுக்கப்புறம் பெறவில்லை என்று சொல்லக்கூடிய இரண்டு பயன்களை கொண்டு முடியுது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த இடத்துல ஆனால் அப்படின்ற வார்த்தை தொடர் வாக்கியத்துல மட்டும்தான் வரும், அதாவது இணைப்பு சொல். ஆனா பெறவில்லை என்ற வார்த்தை எதிர்மறை இருக்கிறதால இது எதிர்மறை தொடர் வாக்கியம்னு எடுத்துக்கலாம். எத்தனை முறை சொன்னாலும் அவன் கேட்பதே இல்லை. இவ்வாக்கியம் எதற்கு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்றாங்க. எத்தனை முறை சொன்னாலும் அவன் கேட்பதே இல்லை அப்படின்றாங்க. அவன் கேட்கறதே கிடையாது அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இது ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு வாக்கியம் எடுத்துக்கலாம். எத்தனை முறை சொன்னாலும் அவன் கேட்பதே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அம்மா அப்பா கிட்ட சொல்றாங்க பையனை பத்தி அப்படின்னு நான் வச்சுக்கலாம். பாடம் முடிந்ததும் மாணவர்கள் அமைதியாக வெளியேறினர். இது என்ன வாக்கியம்னு கேட்டிருக்காங்க. அமைதியாக வெளியேறினர். பாடம் முடிந்ததும் மாணவர்கள் அமைதியாக வெளியேறினர். இது என்ன வாக்கியம் சார் அப்படின்னா யோசிச்சு பார்க்க முடியாது, அப்படிதான் கொஸ்டின் இருக்கும். பாடம் முடிந்ததும், ஓகேங்களா, பாடம் முடிந்ததும் அப்படின்னு இங்க முடிக்கிறோம். பாடம் முடிந்ததும் இது சார்பு வாக்கியம், இது முதன்மை வாக்கியம். பாடம் முடிந்ததும் மாணவர்கள் அமைதியாக வெளியேறினர், இது கலவை வாக்கியமா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? யாராவது உதவி இருந்தால் இந்த திட்டம் தோல்வி அடையாமல் இருந்திருக்கும். அடையாமல் என்ற வார்த்தை இருக்கு, அடையாமல் அந்த வார்த்தை நோட் பண்ணிக்கோங்க. யாராவது உதவி இருந்தால் இத்திட்டம் தோல்வி அடைந்திருக்காமல் இருக்கும் அப்படின்றாங்க. அதாவது என்னன்னா யாராவது உதவி இருந்தால் இந்த திட்டம் தோல்வி அடையாமல் இருந்திருக்கும். இந்த இடத்துல யாராவது உதவி இருந்தால் இங்க நிறுத்துறேன், இது சார்பு வாக்கியம். இந்த திட்டம் தோல்வி அடையாமல் இருந்திருக்கும், இது முதன்மை வாக்கியமா சேர்க்கிறேன். அப்ப இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னா எதிர்மறை கலவை வாக்கியம். இப்ப நிறைய கலவை வாக்கியம் தான் கொடுத்திருப்பேன். கலவை வாக்கியத்துக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருப்பேன். தமிழ் வளர வேண்டும் என்பதற்காக மாணவர்கள் தினமும் தமிழில் பேச வேண்டும்.
இப்போ இங்க இதுவும் வந்து ஒரு வகையான கலவை வாக்கியம் தான். ஸோ தமிழ் வளர வேண்டும், இங்க பாருங்க, தமிழ் வளர வேண்டும் இது வரைக்கும் ஒரு சார்பு வாக்கியம். என்பதற்காக மாணவர்கள் தினமும் தமிழில் பேச வேண்டும், இது வந்து முதன்மை வாக்கியம். ஸோ ஆட் பண்ணும்போது நமக்கு கலவை வாக்கியமா வந்துடும். எஞ்சி நிற்கும், பொருள் தராது, அதான் வித்தியாசம். எஞ்சி நிற்கும், பொருள் தராது. அடுத்து பாருங்க 19வது கொஸ்டின். எவ்வளவு முயன்றாலும் அவனால் அந்த கணக்கை முடிக்க முடியவில்லையே. ரொம்ப ஃபீல் பண்றான், எவ்வளவுதான் முயற்சி பண்ணி பார்த்தாலும் அந்த சம்மு போடவே முடியலம்மா அப்படின்னு ஃபீல் பண்றான். அது உணர்ச்சி வாக்கியம், உணர்ச்சியை வந்து வெளிப்படுத்துது. நீ நேரத்திற்கு வந்தால் நாமும் நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். நாமும், நீ நேரத்திற்கு வந்தால் நாமும் நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். நீ அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க. நீ என்றால் முன்னிலை. அப்ப இது என்ன சார் ஆன்சர் அப்படின்னா, நீ நேரத்திற்கு வந்தால், இந்த இடத்துல ஆல் அப்படின்ற ஒரு கீவேர்டு வருது. இந்த ஆல் என்ற ஒரு கீவேர்டு வந்துச்சுனாவே நீங்க கண்ணு என்ன பண்ணலாம், கலவை வாக்கியம்னு எடுக்கலாம். ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா. அவள் பாடவும் ஆடவும் தெரிந்தவள் அப்படின்னு சொல்றாங்க. அவளுக்கு பாடவும் தெரியும், ஆடவும் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இது நார்மலா ஒரு வார்த்தை தான். ஓகேவா. அவள் அப்படின்றது ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் ஒரே ஒரு பயனிலை கொண்டு முடிஞ்சா அது என்ன வாக்கியமா இருக்கும்? ஸோ அது வந்து ஒரு தனி வாக்கியமா இருக்கும். ஆனா இந்த இடத்துல அவள், அவளுக்கு பாடவும் ஆடவும் அப்படின்ற ரெண்டு தெரியுமா, அப்ப இது தொடர் வாக்கியம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஓர் எழுவாய் ஒன்றுக்கு மேற்பட்ட பயனிலை கொண்டு முடியுது, இது தொடர் வாக்கியம்னு எடுத்துக்கணும். தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுத்து எழுதுகின்றாங்க. கயல்விழி காலையில் படித்தாளா, படித்தாளான்னு கேள்வி கேட்கக்கூடாது. கயல்விழி காலையில் படித்தாள் அப்படின்ற, காலையில் படித்தால் அவளுக்கு தான் பெனிஃபிட். ஸோ இதான் ஆன்சர். படிப்பித்தாள் அப்படின்றது பிறவினையில் வந்துடும், படிக்கவில்லை என்றது எதிர்மறையில் வந்துடும். ஓகேங்களா. மழை பெய்திருந்தாலும் போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்கள் உற்சாகமாக விளையாடினர். மழை பெய்திருந்தாலும் போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்கள் உற்சாகமா என்ன பண்ணாங்க, போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்கள் உற்சாகமாக விளையாடினர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது என்ன வாக்கியம் அப்படின்னா கலவை வாக்கியம் தான். ஓகேங்களா. கலவை வாக்கியம் தான். மழை பெய்திருந்தாலும் ஆளும், ஓகேங்களா, இந்த வேர்ட் தான் நமக்கு இது வரைக்கும் பிரிச்சுப்போம். மழை பெய்திருந்தாலும் அப்படின்றது சார்பு வாக்கியம். போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்கள் உற்சாகமாக விளையாடினர், இது முதன்மை வாக்கியம். அப்ப எப்பவுமே சார்பு வாக்கியம் வந்து மீனிங்லெஸ்ஸா இருக்கும், எஞ்சி நிற்கும். ஆனா முதன்மை வாக்கியம் ஒரு மீனிங் சேர்க்கிற மாதிரி உள்ள கொண்டு வருவாங்க. அப்ப அதனாலதான் இது என்ன சொல்றோம், நம்ம கலவை வாக்கியம்னு எடுத்துக்கிறோம். தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகிறதுன்றாங்க. இது வந்து ஒரு செய்தி வாக்கியம் என்று அழைக்கப்படும். 24 செய்தி. ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையான தொடரை கண்டறிய. ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையான தொடரை கண்டறிய. உலகம் தமிழ்மொழி வாழட்டும் உள்ள வரையிலும், இது ஒழுங்குபடுத்தப்பட்டதா. உயிரெழுத்துக்கள் பிறக்கும் இடம் கழுத்து, இது கரெக்டா தான் இருக்கு. உயிரெழுத்துக்கள் பிறக்கும் இடம் கழுத்துன்னு சொல்றாங்க, இது கரெக்டு தான். வென்றதை பகைவரை பாடும் இலக்கியம் ஆகும் பரணி, வராது. அம்பு விடும் கலையை ஏகலை என்பது தமிழ். ஸோ ஆக்சுவலி 2 4 நமக்கு சரியா இருக்கு. பாடி மகிழ்ந்தனர். ஓகேவா. பாடி மகிழ்ந்தனர், பாடி என்ற ஒரு வினை, மகிழ்ந்தனர் என்ற ஒரு வினையை கொண்டு முடிந்ததால் இது என்ன சொல்லலாம், நம்ம ஒரு வினையச்சம்னு சொல்லலாம். வினையச்சம். பாடி என்ற வினை மகிழ்ந்தனர் என்ற வினை கொண்டு முடிந்தனர். அதே மகிழ்ந்தனர் பாடி அப்படின்னு சொன்னா அது வினைமுற்று தொடர்ந்து எடுத்திருக்கலாம். கல்லாமை ஒழிக 27. கல்லாமை ஒழிக அப்படின்றது இது ஒரு உணர்ச்சின்னு போட்டுறாதீங்க, இது வந்து ஒரு விளைவு வாக்கியமா எடுத்துக்கலாம், விளைவு தொடர். ஒரு புறவல், அதாவது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக அமைக்க சொல்றாங்க. ஒருவர் புலவர்களுள் மருதன் இளநாகனார் சங்ககாலம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது என்ன சார் ஆன்சர்னா, மருதம் இளநாகனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர். ஆன்சர் வந்து நமக்கு டெல்லிஸ் ரைட் ஆன்சர். டெல்லிசிய ரைட் ஆன்சர். மருதம் இளநாகனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர் அப்படின்றதான் ரைட்டான ஆன்சர். அடுத்து 29 பாருங்க, கொஞ்சம் பெருசா இருக்கு பாருங்க. கரெக்டா ஆன்சர் மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். 29வது கொஸ்டினுக்கு. கோடையின் சிறப்பால் வள்ளல் எழுவர் போற்றப்படுவது தமிழரின் கொடை மாட்சியை புலப்படுத்துகிறதுன்னு சொல்றாங்க. ஆன்சர் வந்து இதுக்கு சி ரைட் ஆன்சர். கொடையின் சிறப்பால் வள்ளர் எழுவரும் போற்றப்படுவது தமிழரின் கொடை மாட்சியை புலப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் கரெக்டான ஆன்சர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் தான். ஸோ 30வதுக்கு ஆன்சர் வந்து ஏ. தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டம். நீ மற்றெல்லாம் படிச்சு பாருங்க, டைம் தான் வேஸ்ட்னு ஆப்ஷன் வாட்சினா டைம் வேஸ்ட் ஆயிடும். ஸோ கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க. தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டம். 31. கீழ்கண்டவற்றில் கட்டளை தொடரை
கட்டளை தொடர் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல எது சார் கட்டளை தொடர்னு கேட்டிருக்காங்க. அகராதியில் காண்க கட்டளை தான். அகராதியில காண்க அப்படின்றது கட்டளை. படம் தரும் செய்தியை பத்தியாக தருக கட்டளை இடுறாங்க. படம் தரும் செய்தியை பட்டியலாக அதை பத்தியாக தருக. காட்சியை கண்டு கவினுரை எழுதுக எழுதுக அப்படின்றாங்க. எழுதுக அப்படின்னு கட்டளை. புயலின் போது வெளியே செல்ல வேண்டாம், இது செய்தி. ஓகேங்களா, இல்லைன்னா வேண்டல் வேண்டல்னு சொல்லலாம். ஓகேங்களா, வேண்டுதல் செய்தின்னு எடுத்துக்கலாம். பட் கட்டளை வராது. ஸோ ஆன்சர் நமக்கு சி சி ரைட் ஆன்சர். இது மூணுமே பார்த்தோன்னா நமக்கு கட்டளை தொடராக தான் இருக்கும். 32 இளங்கோடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம் கொடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைட் ஆன்சருக்கு போயிடுவோம். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோடிகள் அப்படின்னு வந்திருக்கணும். ஆன்சர் நமக்கு ஏ இஸ் ரைட் ஆன்சர். எவ்வளவு உயரமான மரம்? எவ்வளவு உயரமான மரம் இது எவ்வகை தொடர் என்று கண்டினியூ சொல்றாங்க. எவ்வளவு உயரமான மரம் அப்படின்றது உணர்ச்சி தொடர வந்துடும். ஓகேங்களா, உணர்ச்சி தொடர் வந்துடும். 34 பகைவர்களின் ஆணிரையை கவரச் செல்லும் பொழுது ஆடுகோட்டுப்பறை முழங்குவர் அப்படின்றாங்க. இது கரெக்ட் தான். சமய சங்குகள், அதாவது சமய சடங்குகளின் போது கோயில்களிலும் திருவிழாக்களிலும் சங்கு முழங்குவதும் உண்டு. விலங்கு தோலினால் செய்யப்பட்ட மாப்பலா மரப்பட்டையில் கட்டப்பட்ட கருவி திமிழைன்னு சொல்றாங்க. விலங்கு தோல் கிடையாது. விலங்கு தோல் கரெக்டு தான். பட் மாப்பலா மரப்பட்டைன்னு சொல்றாங்க. மாப்பலா மரப்பட்டை கிடையாது. பலாவுடைய மரப்பட்டை மட்டும் வரும். இது தப்பு. பறையை பாண்டில் என்று அழைப்பார்கள் சொல்றாங்க. பாண்டில் ஜால்ரா தான் சொல்லுவாங்க. பறையை சொல்ல மாட்டாங்க. ஸோ 1, 2 மட்டும் நமக்கு சரியா இருக்கும். ஆன்சர் பாம்பே. சொற்களை ஒழுங்குபடுத்துக. தமது கருத்துக்களை சுவையோடு கவிஞர் சொல்வதற்கு உதவுவது அணி. இதை கரெக்டா நீங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கணும். 35 கவிஞர் தனது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆன்சர் நமக்கு சி இஸ் எ ரைட் ஆன்சர். 36 பாருங்க. தொடர்களில் பொருத்தமானதை தேர்க. உணர்ச்சி தொடர். உணர்ச்சி தொடர் பொறுத்த வரைக்கும் பார்க்க வந்தான், பார்க்க என்று சொல்லக்கூடிய ஒரு வினை வந்தான் என்ற வினை கொண்டு வினையச்ச தொடர், அது வராது. அப்ப வினாத்தொடர் கேட்டவன் யார், இது கரெக்ட் தான். வினாத்தொடர் இது கரெக்டா தான் இருக்கு. கட்டளை தொடர் தண்டனை கொடுங்கள், எஸ் இது கட்டளை தொடர் தான். உணர்ச்சி தொடர் நமக்கு வராது. பிறவினை தொடர்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு இது வராது. ஸோ ஆன்சர் நமக்கு 36க்கு 36க்கு நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 2, 3 மட்டும் தான் சரியானது. ஆன்சர் நமக்கு ஏ இஸ் ரைட் ஆன்சர். செல்வி செய்தால் என்பதன் பிறவினை அப்படின்னு கேட்டிருக்காங்க. செல்வி செய்தால் என்று தன்வினை, செல்வி செய்வித்தால் அப்படின்றது பிறவினையா இருக்கும். பாம்பே. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை தேர்க. கலர் நிலம் இல்லாத பெண்கள், இல்லாத கல்வி பெண்கள் கொடுத்திருக்காங்க. கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம். இந்த இடத்துல கல்வி இல்லாத, அதாவது கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம். இப்ப கல்வி இல்லாத பெண்கள், அப்ப பி இஸ் ரைட் ஆன்சர். பி தான் வரும். ஓகேங்களா, கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம். அந்த நிலத்தில் புல்கள் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் ஒருபோதும் விளைவதில்லை அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் சொல்லியிருப்பார். ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்குன்னு சொல்லுவாங்க. ஆன்சர் இதுக்கு நம்ம ஏ. ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு. மணிமேகலை மணிப்பள்ளத்தீவிற்கு சென்றால், மணிமேகலை தான் என்ன பண்ணிருப்பா, மணிப்பள்ளத்தீவுக்கு சென்றிருப்பா. 40க்கு ஏ. ஐயோ முள் குத்தி விட்டது, இது ஒரு உணர்ச்சி தொடர். ஓகேங்களா, ஐயோ முள் குத்தி விட்டது என்றது ஒரு உணர்ச்சி தொடர். பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும். இது 42க்கு நமக்கு டெல்லி தான் பெஸ்டா இருக்கும். நீங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொத்துராக்கத்துல கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். நீங்க அப்படியே வாட்சிருங்க. ஓகேங்களா, நான் வாட்சில டைம் ஆகும். ஆன்சர் நோட் பண்ணிக்கங்க. நாட்டுப்புற பாடல்கள் அறிதல் வழி மக்களின் உணர்வு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரியான சொத்தை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. இதை நம்ம அப்படியே அலோகேட் பண்ணி படிக்கணும். இது அதாவது நாட்டுப்புற பாடல்கள் வழி மக்களின் உணர்வுகளை அறிதல் அப்படின்னு சொல்றாங்க. நாட்டுப்புற பாடல்கள் வழி மக்களுடைய உணர்வுகளை நம்ம அறிஞ்சிக்கலாம். ஸோ ஆன்சர் நமக்கு பெஸ்ட் பாம்பே இஸ் பெஸ்ட் ஆன்சர். அதாவது காலையில் மாலையில் உதித்து மறைவது கதிரவன், இதை எடுத்துக்கலாம். 44க்கு சி இஸ் ரைட் ஆன்சர். கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். சி இஸ் ரைட் ஆன்சர். கதிரவன் காலையில் உதிச்சு மாலையில் மறையும். இது பள்ளி பாடப்புத்தகத்தில் புக் பேக்ல இருக்கக்கூடிய கேள்வி. 44ம் சரி 45ம் சரி புக் பேக்ல இருக்கும். இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன், இதுதான் வரும். இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும், இன்று நான் இதழ்கள் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன் அப்படின்றத கரெக்டான ஆன்சர். பாம்பே இஸ் ரைட் ஆன்சர். 45. அதை பாருங்க, சரியான சொற்றொடரை தேர்க. 46க்கு தீயின் ஜுவாலை மெல்ல மெல்ல தணிந்தது. தீயின் ஜுவாலை மெல்ல மெல்ல தணிந்தது. ஆக்சுவலி மெல்ல மெல்ல
அடுக்கு தொடருக்கு பின் வல்லின மிகுமான்னு கேட்டா மிகாது. ஆக்சுவலி இதுக்கு ரைட்டான ஆன்சர் 2 ஆப்ஷனுமே எடுத்துக்கலாம். ஏவும் சேம் ஆப்ஷன், சியும் சேம் ஆப்ஷன். இது ரெண்டுத்துல எது ஆன்சர் எடுத்தாலும் ஓகே தான். ஏன்னா ஆக்சுவலி இங்க என்ன வந்திருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு இத்து நாங்க விட்டுட்டோம். இத்து விட்டதால அதாவது மெல்ல அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு மெல்லன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆகார இற்று வினையச்சம். ஓகேங்களா, ஆகார இற்று வினையச்சம் தனிந்து என்ற வினையை கொண்டு முடிஞ்சிருந்தா வல்லினம் மிகும். சொல்ல போனா ஆன்சர் வந்து நமக்கு சி தான். இத்து போட்டிருந்தா சி தான். பட் நாங்க இத்து போடாத ஒரு வார்த்தை விட்டதால ஏ அண்ட் சி ரெண்டுமே நான் ஆன்சரை கொடுத்துட்றேன். ஓகேவா. 47. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதற்காக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். இதுதான் சரியான ஆன்சர். நீங்க படிச்சு பாருங்க. ஆன்சர் வந்து டெல்லி. அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஆட்சிக்கு அரசனின் அரங்கூறும் துணை புரிகிறது அறநெறி மன்றங்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அறம்கூறும் அரசனின் ஆட்சிக்கு அறநெறி மன்றங்கள் துணை புரிந்தன. அரசனின் ஆட்சிக்கு அறம்கூறும் அறநெறி மன்றங்கள் துணை புரிந்தன. இந்த மாதிரி நமக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து ரெகக்னேஷனை கொடுத்திருக்காங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா வாட்சி பாருங்களேன். அறம்கூறும் மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன. அறம்கூறும் அரசனின் ஆட்சிக்கு அறநெறி மன்றங்கள் துணை புரிந்தன. அரசனின் ஆட்சிக்கு அறங்கூறும் அறநெறி மன்றங்கள், அறத்தை கூறக்கூடிய அறநெறி மன்றங்கள் துணை புரிந்தன. அரசனின் ஆட்சிக்கு துணை புரிந்தன அறங்கூறும் மன்றங்கள். இப்படி கொடுத்துருக்காங்க கேள்வியை. இது என்ன சார் லாஜிக் அப்படின்னா, இந்த கேள்வி கொஞ்சம் யூனிக்காக தான் இருக்கும். நீங்க கரெக்டா நீங்க எடுத்தீங்க வச்சுக்கீங்களேன், ஆன்சர் எடுத்துடலாம். ஓரளவுக்கு கரெக்டா என்ன பண்ணலாம், ஆன்சர் லாக் பண்ற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க, அப்ரோச் பண்ணுங்க. அறம்கூறும் அரசனின் ஆட்சிக்கு அறநெறி மன்றங்கள் துணை புரிந்தன அப்படின்றதான் சரியான ஆன்சர். பாம்பே. அறம்கூறும் அரசனின் ஆட்சிக்கு அறநெறி மன்றங்கள் துணை புரிந்தன அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏ வராதுமா இதுக்கு. அறம்கூறும் மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன வராது. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் சொல்லப்போனா ஆக்சுவலி இதுக்கு அறம்கூறும் அரசனின் ஆட்சிக்கு இல்ல, பாம்பே கிடையாது. அரசனின் ஆட்சிக்கு அறம்கூறும் அறநெறி மன்றங்கள் துணை புரிந்தது. சிசி ரைட் ஆன்சர். மாத்தி போட்டுருங்க. சிசி ரைட் ஆன்சர். சிசி. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து எழுவாய் தான் வரணும். அரசன்ற வார்த்தை தான் நம்ம பயன்படுத்தணும். பி வராது. சிஸ் ரைட் ஆன்சர். ஓகேங்களா. பி பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அரசனின் ஆட்சிக்கு அறங்கூறும் மன்றங்கள் துணை புரிந்தன அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். சி ரைட் ஆன்சர். ஓகேங்களா. அரசனின் ஆட்சிக்கு அறங்கூறும் அறநெறி மன்றங்கள் துணை புரிந்தன அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து பாருங்க 49 பாருங்க. 49 இது கரகாட்டத்தை பத்தி கேட்டு வச்சிருக்காங்க. ஆடுபவரின் தலையில் நன்கு படியுமாறு உட்புறமாக தட்டி கரகச்செம்பின் அடிபாகத்தை செய்தனர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆடுபவரின், ஓகேங்களா, நன்கு படியுமாறு ஆடுபவர் தள்ளி உட்புறமாக தட்டி கரகச்செம்பின் அடிபாகத்தை செய்தனர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆடுபவரின் தலையில் நன்கு படியும்படி உட்புறமாக தட்டி கரகச்செம்பின் அடிபாகத்தை செய்தனர் சொல்றாங்க. நன்கு படியும்படி ஆடுபவரின் தலையில் உட்புறமாக தட்டி அப்படின்னு பயன்படுத்த மாட்டாங்க. ஆன்சர் வந்து இதுக்கு சி. கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமா இருக்கிற மாதிரியே இருக்கும். வெரிஃபை பண்ணியாச்சு. ஆடுபவரின் தலையில் தான் நமக்கு வரும். ஓகேங்களா. ஆடுபவரின் தலையில் நன்கு படியும்படி உட்புறமாக தட்டி கரகச்செம்பின் அடிபாகத்தை செய்தனர் அப்படின்றத நம்ம கரெக்டா வரும். 50வது கொஸ்டின். பழங்குடியினர் இயற்கையை போற்றும் உணர்வை கொண்டிருந்தனர். ஆன்சர் வந்து நமக்கு ஏசி ரைட் ஆன்சர். பழங்குடியினர் இயற்கையை போற்றும் உணர்வினை கொண்டிருந்தனர். 51. சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினான். அதாவது மன்னனிடம் வேண்டினான் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினான். 52. உயிரெழுத்துக்கள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இதே ரைட் ஆன்சர். ஏவே நமக்கு ரைட் ஆன்சர் தான் இருக்கு. 53. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டுமா? தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. ஆன்சர் வந்து நமக்கு சி. 53க்கு சி. 54 ரொம்ப முக்கியமான வந்து நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளின் மகள் ஆவார். இதே நம்ம எடுத்துக்கலாம். நீலாம்பிகை அம்மையார் பத்தி சொல்றாங்க. அப்ப நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளின் மகள் ஆவார். இதுவே கரெக்டான ஆன்சர் தான். நீங்க எடுத்துக்கங்க. 55 தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணிற்கெல்லாம் இனிது. இது திருக்குறள் வச்சு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து நமக்கு ஏ. 56 நம் தமிழ் மக்கள் அருமருந்தென அருந்தும் உணர்வை அறிந்திருந்தனர். இதுதான் கரெக்டா. நம் தமிழ் மக்கள். ஓகேங்களா. நம்ம தமிழ் மக்கள் அப்ப வந்து பாத்தீங்கன்னா 56க்கு வந்து ஆன்சர் அப்படின்னா நம்
தமிழ் மக்கள் அருமருந்தென அருந்தும் உணவை அறிந்திருந்தனர் அப்படின்றது சரியான ஆன்சர். ஆன்சர் வந்து இதுக்கு பாம்பேஸ் ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்க, சரியான தொடரை தேர்க அப்படின்றாங்க, என்ன தேர்ந்தெடுக்குன்னு சொல்றாங்க. கல்லாமையை இல்லாமையாக்குவோம். கல்லாமைனா படிக்காம இருக்கிறாங்க பாத்தீங்களா, அதை இல்லாமையாக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. கல்லாமையை இல்லாமையாக்குவோம். நல்லா பார்த்து போடு, ஓகேங்களா. மிகப்பெரிய சாண்டிகோ மீனை பிடித்தார். இது பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய புத்தகத்துக்கு பின்வினா, அது பள்ளி பாடத்துக்கு பின்னாடி கொடுத்திருப்பாங்க. சாண்டிகோ அப்படின்ற ஒரு பர்சன், சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் அப்படின்றதா சரியான ஆன்சர். சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். சொற்களை முறைப்படுத்தி சொற்றொடராக்குதல். சொற்களை முறைப்படுத்தி சொற்றொடராக்குதல். பிறருக்காக உழைத்து புகழ்பெற்ற சான்றோர்கள் உள்ளனர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறருக்காக உழைத்து புகழ்பெற்ற சான்றோர்கள். பிறருக்காக வந்து இப்ப ஏபிஜே அப்துல் கலாம் எடுத்துக்கலாம், காமராசர் எடுத்துக்கலாம். விளையும் பயிர் முளையிலே தெரியும். இந்த மாதிரி பழமொழிகளை கூட கொடுப்பாங்க. விளையும் பயிர் முளையிலே தெரியும். ஆன்சர் வந்து நமக்கு பாம்பேசி ரைட் ஆன்சர். சொல்லையோ, அதாவது சொற்களை முறைப்படுத்தி சொத்தாக்குறது தான். சொல்லையோ திரும்ப சொல்வது உண்டு, கருத்தையோ திரும்ப அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது எப்படி சொன்னா, சொல்லையோ ஃபர்ஸ்ட் ஒரு சொல்லு இருக்கும், அதுக்குதான் கருத்து இருக்கும். அப்ப சொல்லுதான் ஃபர்ஸ்ட் வரும், சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்கும். அப்ப சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்வது உண்டு. அப்ப ஆன்சர் வந்து கரெக்டா எடுக்கணும், டெல்லிஸ் ரைட் ஆன்சர். மிகப்பெரிய எதிரி அல்ல அறிவாற்றலின் அறியாமை அப்படின்றாங்க. அப்ப அறியாமை அறிவாற்றலின் அறிவாற்றலுக்கு பத்தி அறியாமைன்னு சொல்றீங்கல்ல, அறியாமை இருக்கு, அறியாமை, அந்த அறியாமை அறிவாற்றல் இருக்கு பார்த்தீங்கன்னா, அறிவாற்றலுக்கு மிகப்பெரிய எதிரி அல்ல. நீங்களும் உட்காந்து படிச்சீங்கன்னா நீங்களும் என்ன நில்லாம் அறிவாலே போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு திருக்குறள் வந்து கேட்டிருக்காங்க. இந்த 63வது கேள்வி நல்ல ஒரு திருக்குறள்மா, இது முக்கியமானது. கவரும் களரும் கையும் தருக்கி இவர் யார் இல்லாகியார். ஒரு திருக்குறள் வரும், அமைச்சரை பார்த்து சொல்லுவாங்க, ஒரு அரசனுக்கு சொல்லக்கூடிய ஒரு திருக்குறள். கவரும் களரும் கையும் தருக்கி இவர் யார் இல்லாகியார். நோட் பண்ணிக்க, ரொம்ப முக்கியமானது. 64வது கொஸ்டின். நான் என்னும் நல்லால் புறங்கொடுக்கும் கல் என்னும் பேண பெருங்குற்றத்தார்க்கு அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள். இதுவும் திருக்குறள் தான். ஸோ ஆன்சர் வந்து ஏ, ஓகேங்களா. இதெல்லாம் நீங்க இப்போ கொஸ்டின் வந்து டிஎன்பிஎஸ்சில கொஞ்சம் டஃபா செட் பண்ணணும் அப்படின்னா திருக்குறளை லாக் பண்ணுவாங்க. சொற்களை முறைப்படுத்தி சொற்றொடராக்குதலுக்கு என்ன பண்ணுவாங்க, திருக்குறள் வச்சு லாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கேள்வியை. ஸோ அதனால நீங்க கரெக்டா பார்த்துங்க. நான் என்னும் நல்லால் புறங்கொடுக்கும், புறம் பிளஸ் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். புறம் கொடுக்கும் கல் என்னும் பேணா பெருங்குற்றத்தார்க்கு அப்படின்ற இந்த திருக்குறள் தான் இங்க முக்கியமானதா இருக்கு. அடுத்து பாருங்க 65. இதுவும் ஒரு திருக்குறள் வச்சுதான் கேட்டிருக்கோங்க. அது கல்லுண்ணா பொழுத்தீர் கலித்தானை காணுங்கால் உள்ளென்று கொள் உண்பதன் சோர்வு அப்படின்றாங்க. அப்போ உண்பதன் சோர்வு ஆன்சர் வந்து இதுக்கு டெல்லி. நான் வந்து கரெக்டா ஆன்சர் சொல்ல, நீங்க திரி படிச்சு வச்சுங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். 66. தூய்மை துணைமை துணையுடைமை, அதாவது தூய்மை துணைமை துணிவுடைமை இம்மூன்றும் வாய்மை வழி உரைப்பான் பண்பு. அதாவது வாய்மை வழி உரைப்பான் ஒரு தூதுவனுடைய பண்புன்னு சொல்றாங்க, ஒரு தூதுவனுடைய ஒரு பண்பு. சரி, 66. 66க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் தான், ஓகேங்களா. 67 சொல்லிடுறேன், இது சொல்லிட்டுனா ஓகே இருங்க. 66. அறம் பொருத போன் போல தேயும் உரம் பொருது உட்பகை உற்றக்குடி அப்படின்றாங்க. ஆன்சர் வந்து இதுக்கு ஏமா, ஓகேங்களா. இதுதான் சொற்கள் திருக்குறள் வச்சு லாக் பண்ணிட்டா கொஞ்சம் டஃபா இருக்கணுன்றதுக்காக. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு திருக்குறள்கள், ஸோ எடுத்து பார்த்துருங்க, ஓகேங்களா. தூய்மை துணைமை துணையுடைமை இம்மூன்றும் வாய்மை வழி உரைப்பான் பண்பு ஒரு தூதுவனுடைய பண்பா பார்க்கப்படுது. 67க்கு பாம்பே. 68 என்ன சொல்றாங்க பாருங்க. அறிவுகு வராய்த்த கல்வி இம்மூன்றன் செறிவுடையான் செல்க வினைக்கு அப்படின்னு சொல்றாங்க. செறிவுடையான் செல்க வினைக்கு ஆன்சர் வந்து இதுக்கு டெல்லிஸ் ரைட் ஆன்சர். 69. விளக்கம் கொடுக்க வேண்டாம், விளக்கம் கொடுத்த வீடியோ ரொம்ப டைம் ஆயிடும். ஸோ திருக்குறள் போர்ஷன்ல விளக்கம் கொடுக்குறேன், இது வந்து ஆன்சர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. 69. 69க்கு நிலத்தியல்பால் நீர் திரிந்தார்க்கும் மாந்தர்க்கு இனத்தியல்பால் தாகும் அறிவு அப்படின்றாங்க. சிஸ் ரைட் ஆன்சர். 70. மனந்துயராக் கெச்சம் நன்றாகும் இனந்துயரக்கும் இல்லை நன்றாக வினை அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்து பாம்பே இதுக்கு, ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தாமா கொடுத்துருக்கிறதெல்லாம். அப்படியே திருக்குறள் வைஸ் அப்படியே யூனிட் 6க்கு உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். நன்றாங்கால் நல்லவா காண்பவர் அன்றாங்கால்
அல்லற்படுவதெனன், அல்லற்படுவதெவன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆன்சர் வந்து இதுக்கு 71க்கு ஏ. 72 பரியினும் ஆகாவாம் பாலல்ல உய்த்து சொரியினும் போகாதம அப்படின்னு சொல்லக்கூடியதான் சரியான ஆன்சர். ஆன்சர் வந்து நமக்கு சி இஸ் ரைட் ஆன்சர். சொற்களை முறைப்படுத்தி சொற்றொடராக்குதல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 73 படை கொண்டார் நெஞ்சம் போல் நன்னுங்காது ஒன்றன் உடல் சுவை உண்டார் மனது அப்படின்னு சொல்றாங்க. உடல் சுவை உண்டார் மனம் அப்படின்னு மனதுன்னு கொடுத்துட்டாங்க. மனம் ஆன்சர் நமக்கு டெல்லி. சொற்களை முறைப்படுத்தி சொற்றொடராக்குக. 74 தன்னூன் பெருகத்திற்கு தான் பிரிது உன்னூன்பான் எங்கனம் ஆளும் அருள். இதுதான் இதுக்கு சரியான ஆன்சர். விளக்கம் கொடுத்தா டைம் ஆயிடும். ஸோ நீங்க இதை நோட் பண்ணி வச்சுங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் முக்கியமான திருக்குறளை தான் வச்சு கேட்டிருக்கோம், கேட்கலாம் அப்படின்றதுக்காக எதிர்பார்த்து. ஸோ நோட் பண்ணி வச்சுங்க. 75 செரியின் தலைப்பிரிந்த காட்சியார் உண்ணார் உயிரின் தலைப்பிரிந்த ஊன் அப்படின்றாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன சார் அப்படின்னா சி இஸ் ரைட் ஆன்சர். 75க்கு 76 பாருங்க, ஒரு திருக்குறளை தான் வச்சிருப்பேன். ஓகேங்களா. 76க்கு சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். 76க்கு ஆன்சர் பாம்பே. 76க்கு ஆன்சர் பாம்பே. 77 பாருங்க, டெல்லி உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊனுண்ண அண்ணாத்தல் செய்யாது அலறு அப்படின்றாங்க. இதை நோட் பண்ணிக்கங்க. ஆன்சர் இதுக்கு டெல்லி இஸ் ரைட் ஆன்சர். 78 பிடிச்ச ஒரு திருக்குறள். உதவி வரைந்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. ஆன்சர் இதுக்கு பாம்பே. 79 தெய்வம் தொழால் தெய்வம் தொழா தொழால் கொழுநன் தொழுதொழுவாள் பெய்யன்னும் பெய்யும் மழை. அதாவது என்னன்னா சாமியை கும்பிடாம கணவனை வந்து கும்பிடுவாங்க பாத்தீங்களா, அப்படிப்பட்ட பெண்கள் மழை பெய்யுன்னு சொன்னோன்னு பெய்ஞ்சிருமா. இதுதான் சொல்றாங்க. இதுக்கு விளக்கம் கொடுத்த டைம் ஆகும். நம்ம விளக்கம் யூனிட் 6ல பார்ப்போம். இது தமிழ்ன்றதால சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கணும், அவ்வளவுதான். ஓகேங்களா. வேண்டற்க வேண்டினும் சூதினை வென்றாதும் தூண்டிப்பொன் மீன் விழுங் அற்று அப்படின்றதா இதுக்கு சரியான திருக்குறள். ஆன்சர் வந்து சி இஸ் ரைட் ஆன்சர். சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, பட் இருந்தாலும் இது திருக்குறள் ரொம்ப முக்கியமான திருக்குறள். இதை கேட்கலாம் அப்படின்றதுக்காக ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கும். 81 டெல்லி ஆன்சர் ஆகுழால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகுழால் தோன்றும் மடி. மடி என்றால் சோம்பல் ஒரு பொருள் இருக்குல்லவா, பாத்துங்க டெல்லி. 82 பழியஞ்சி பார்த்துன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞாயிற்றும் இல் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்சர் வந்து இதுக்கு ஏ. பழியஞ்சி பார்த்துன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றும் இல் அப்படின்னு சொல்லுவாங்க. 83 துறந்தார்க்கு துல்லாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்க்கை என்பான் துணை. துறந்தார்க்கும் துல்லாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்க்கை என்பான் துணை. ஆன்சர் வந்து நமக்கு பாம்பே. 84 இல்லதன் இல்லவன் மாண்பாளால் உள்ளதன் இல்லவன் மாண்டான் கடை. ஆன்சர் வந்து டெல்லி. நீங்க திரும்ப திரும்ப எடுத்து பாருங்க. பிரிண்ட் போட்டுட்டு டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பிரிண்ட் போட்டுட்டு திரும்ப திரும்ப இந்த திருக்குறள் எடுத்து படிச்சுங்க. ஓகேங்களா. 85 பொருள் கொடுத்து பொய் மேற்கொள்ளீர் அருள் அல்லல் உழைப்பிற்கு சூது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 85க்கான ஆன்சர் பாம்பே. 85க்கான ஆன்சர் பாம்பே இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து போலாம். 86 சொற்களை முறைப்படுத்தி சொற்றொடராக்குதல். 86 இளையர் இனமுறையர் என்றிகார் நின்ற ஒளியோ ஒழுகப்படும். இளைஞர் இனமுறையர் என்றிகழார் நின்ற ஒளியோடு ஒழுகப்படும். ஆன்சர் வந்து ஏச ரைட் ஆன்சர். கொஞ்சம் திருக்குறள் புது புது திருக்குறள் இதெல்லாமே பள்ளி பாட புத்தகத்துல இருக்குமா, பள்ளி பாட புத்தகத்துல இந்த திருக்குறள் இருக்கு.
அது பாருங்க 87. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். திருக்குறள் டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. கொலப்பட்டேம் என்றெண்ணி கொள்ளாத செய்யார் துலக்கற்க காட்சிபவர். முக்கியமான ஒரு திருக்குறள் தான். அடுத்து 88 பாருங்க. வீரெய்தி மாண்டார் வினைத்திட்பம் வேந்தன் கண். ஊரெய்தி, அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா உளரெய்தி உள்ளப்படும் கொடுத்திருக்காங்க. உளரெய்தின்னு சொல்லலாம், ஊரெய்தின்னு கூட இதை பயன்படுத்துவோம் நம்ம சொல்லும் போது. ஆன்சர் வந்து நமக்கு ஏ. ஏ இஸ் ரைட் ஆன்சர். சொல்லிடலாமா? வீரெய்தி மாண்டார் வினைத்திட்பம் வேந்தன் கண் உளரெய்தி உள்ளப்படும். உளரெய்தி உள்ளப்படும். 89. ஆன்சர் வந்து ஏ இஸ் ரைட் ஆன்சர். இது 89க்கு ஏ. உளரோரல் உற்றப்பின் உள்காமை இவ்விரண்டும் ஆரென்பர் ஆய்ந்தவன் கோல். உள ரோரால் அப்படின்றதான் ஆரம்பிக்கும் இந்த திருக்குறள். நோட் பண்ணிக்கங்க. 90வது. அறிவுடையார் ஆவதறிவார் அறிவில்லார் அதரின் கல்லாதவர். ஆன்சர் நமக்கு என்ன? ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஏ இஸ் ரைட் ஆன்சர். இப்ப அடுத்த திருக்குறள் வந்துருங்க. உடைமையுள் இன்மை விருந்தோம்பல். திருக்குறள் வந்து விருந்தோம்பல் வந்து எடுத்திருக்கோம். உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கண் உண்டு. அதாவது என்னன்னா, அவங்க கிட்ட காசு பணம் நிறைய சொத்து எல்லாம் நிறைய இருக்கும். பட் இருந்தும் வீட்டுக்கு வந்த விருந்தினருக்கு விருந்து கொடுக்க மாட்டாங்க. அப்ப காசு வச்சிட்டோம் என்ன பண்ணுவாங்க? கஞ்சத்தனத்தை காட்டுவாங்க. அப்ப அப்படிப்பட்டவங்க வள்ளுவர் என்ன சொல்றேன்னா, இதுல அடிக்கோட்டு சொன்ன மடவார் அப்படின்னு என்ன சொன்னா பேதை என்று ஒரு பொருள் வருது. பேதை. மடவார் என்றால் பேதை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மடவார்னா பெண்கள் நீங்க எடுத்துக்க கூடாது. பேதை அப்படின்றதான் இந்த திருக்குறள்ல சொல்லக்கூடிய ஒரு கருத்து வந்து பேதைமா. நிறைய பேர் வந்து இல்ல சார் 91க்கு வந்து வேற ஆன்சர் வரும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. கிடையாது. ஓகேங்களா? பெண்கள் அப்படின்னு எடுத்துப்பீங்க. மடவார் ஆக்சுவலி மடமை மடவார்க்கண் உண்டு அப்படின்னா பெண்கள் அப்படின்றத பொருள் வரும். பட் வள்ளுவர் எக்ஸாக்டா இந்த இடத்துல பேதையை தான் குறிப்பிடுறாரு. திருக்குறள்ல பேதை தான் நமக்கு வருது. வீட்டில் இருந்து பொருட்களை காத்து இல்வாழ்க்கை நடத்துவதன் காரணம் என்ன அப்படின்னா விருந்தினரை போற்றி உதவுதல் இஸ் ரைட் ஆன்சர். விருந்தினரை போற்றி உதவுதல் இஸ் ரைட் ஆன்சர். 3வது. செல்வ நிலையிலும் யாரிடம் வறுமை இருக்கும் அப்படின்னா செல்வ நிலையிலும் யாரிடம் வறுமை இருக்குன்னா மடவாரிடம். எஸ், மடவார். செல்வ நிலையிலும் யாரிடம் வறுமை இருக்கும்? மடவாரிடம் தான் வறுமை இருக்கும். வள்ளுவர் சொல்றாரு விருந்தோம்பல் அதிகாரம். 94வது கொஸ்டின். விதை விதைக்க வேண்டியதில்லை என்று வள்ளுவர் குறிப்பிடுவது யார் நிலத்தில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது விருந்தினரை உபசரித்து மீத உள்ளவற்றை உண்பவன். ஆன்சர் வந்து பாம்பேசிய ரைட் ஆன்சர். பாம்பேசிய ரைட் ஆன்சர். 95ம் அதே கொஸ்டின் தான். ஓகேங்களா? அதே கொஸ்டின் செட் பண்ற பாருங்க. விதை விதைக்க வேண்டியதில்லை என்று வள்ளுவர் குறிப்பிட்டு யார் நிலத்தில் அப்படின்னா 94 வந்து பார்த்தா விருந்தினர் உபசரித்து மீதமுள்ளவற்றை உண்பவர். அதேதான். அந்த மீதமுள்ளவற்றை மிச்சமான சாப்பாடு சாப்பிடுறவங்க. அதுதான் மிச்சல் மிசைவான் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துற இந்த இடத்துல. சிம்பிளான ஆன்சர். ரொம்ப சிம்பிளா தான் கொஸ்டின் டிசைன் பண்ணிடுறது திருக்குறள். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கல. 96 பாருங்க. தவறான நினைக்கிறாங்க. நல்விருந்து வானத்தவருக்கு அப்படின்னா வந்த விருந்தினரை போற்றி. வந்த விருந்தினரை போற்றி வரும் விருந்தினரை. ஓகேங்களா? வரும் விருந்தினரை எதிர்பார்த்து இருப்பவன் வந்து பார்த்தனா நல்விருந்து வானத்தவருக்கு. இது கரெக்ட் தான். விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். விருந்தோம்பி நோட் பண்ணிக்கோ. விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பொருளை வருத்தி காத்து பின் இழப்பவர். அவங்கதான் வந்து பார்த்தனா அந்த விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் என்று சொல்லுவாங்க. தன்னை நோக்கி வரும் விருந்தினரை நாள்தோறும் போற்றுபவன் படுவந்து பாழ்படுதல் அன்று. வறுமை என்று சொல்லக்கூடிய துன்பத்துல அவன் மாட்டவே மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தவறானது கேட்கிறாங்க. தவறானது எதுவுமே இல்லை. ரைட் ஆன்சர். தவறானது எதுவுமே கிடையாது. இந்த கொஸ்டின் திருக்குறள் பாருங்க. டிஃப்ரெண்டான திருக்குறள். இணைத்துணை அப்படின்னு சொல்லுவாங்க. திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா இணைத்துணை என்பதொன்றில்லை விருந்தினரின் துணை வேள்வி பயன். அப்ப இதுக்கு ஆன்சர் இணைத்துணை என்பதொன்றில்லை. ஃபர்ஸ்ட் ஈ தான் ஆரம்பிக்கணும். தூண் போட்டுறாதீங்க. ஈ தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும். இணைத்துணை என்பதொன்றில்லை விருந்தினரின் துணை வேள்வி பயன் அப்படின்னு சொல்றாங்க. 98 பாருங்க. விருந்தோம்பலின் பயனை இணைத்துணை என்பதொன்றில்லை என்னும் குறிப்பிடுவதன் மூலம் திருவள்ளுவர் உணர்த்தும் கருத்து என்ன? சிம்பிளா புரிஞ்சுக்கிங்க. மேல இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 97ல இந்த இணைத்துணை என்பதொன்றில்லை திருக்குறள் வச்சிருப்பேன்.
திரும்பவும் அதே கொஸ்டின் தான் கீழே வச்சிருப்பேன். அங்க திருக்குறள் வச்சுட்டு அதுக்கு விளக்கத்தை கீழே வைக்கிற மாதிரி. விருந்தோம்பலின் பயனை அளவிடுவது சாத்தியமற்றது. இதுதான் சொல்ல வருது. விருந்தோம்பல் இருக்கு பாத்தீங்களா, அதோடைய பயனை அளவிடுவது, மெஷர் பண்றது ரொம்ப காம்ப்ளிகேட். அதற்கு மறுபிறவியும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அதுக்கு மறுபிறவியும் கிடையாது அப்படின்றதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்து 99 பாருங்க. உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கண் உண்டு. உடைமையுள் இன்மை அப்படின்னா இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, விருந்தோம்பலை செய்யாமலை பொருளை காத்து வைப்பது. அதான் ரைட்டான ஆன்சர். விருந்தோம்பல் செய்யாம என்ன பண்ணுவாங்க, காசு சேர்த்து வைப்பாங்க. இப்ப மடமை என்பது வள்ளுவர் சொல்றாரு. அப்போ உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கண் உண்டு அப்படின்றது விருந்தோம்பலை செய்யாமல் பொருளை காப்பது. மோப்பக்குழையும் அனிச்சம் முகத்திரிந்து நோக்கக்குழையும் விருந்து. இது என்ன சொல்றோம் அப்படின்னா, மிக மென்மையான தன்மை உடையதுதான் ரெண்டுமே. பொதுவாக அனிச்சமலர் முகந்து பார்த்தாலே குழைஞ்சு போயிடும். அது போல விருந்தினர் முகம் வேறுபட்டாலே அவனுடைய உள்ளம் குழைந்து விடும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் அழகா சொல்றாரு. ஆன்சர் சி இஸ் ரைட் ஆன்சர். 100க்கு சி. அடுத்து நடப்பு நிகழ்வுகள் பார்க்கிறோம். நடப்பு நிகழ்வுகள். இந்தியாவில் முதல் முறையாக உருவாக்கப்பட்ட இந்த சார்ட் டி அப்படின்ற அந்த செல் சிகிச்சை தெரப்பி. ஓகேங்களா, சார்ட் டி அப்படின்னு சொல்லக்கூடிய இது இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட ஒன்று. இந்த செல் தெரப்பி சிகிச்சை அதோடைய பேர் என்னன்னு கேக்குறாங்க. இந்தியாவில் முதல் முதலியாக உருவாக்கப்பட்ட சார்ட் சி செல் தெரப்பி எடுத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா NEX கேர் 19 அப்படின்னு சொல்லுவாங்க. NEX கேர் 19 இஸ் ரைட் ஆன்சர். பாம்பே. ரொம்ப முக்கியமான ஒரு நடப்பு நிகழ்வுமா. இந்தியாவில் முதன் முறையாக உருவாக்கப்பட்ட சாட் டி செல் தெரப்பி அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க. எந்த கோளின் பள்ளத்திற்கு ஒரு கோள் இருக்கு, அந்த கோல்ல நிறைய பள்ளங்கள் இருக்கும். அந்த பள்ளத்திற்கு MS கிருஷ்ணன் என்ற இந்திய புவியியலாளரின் பெயர் சூட்டப்பட்டுச்சு அப்படின்னா செவ்வாய் கிரகத்துக்கு தான் பேர் வச்சாங்க. செவ்வாய் கிரகத்துக்கு. பழைய தொழிலாளர் சட்டங்கள் எத்தனை சட்டங்களாக ஒருங்கிணைக்கப்பட்டது? இந்த பழைய தொழிலாளர் சட்டங்கள் எத்தனை சட்டங்களாக ஒருங்கிணைக்கப்பட்டதுன்னு நமக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அது மொத்தம் முன்னாடி ஒரு 29 சட்டங்கள் இருந்துச்சு. முன்னாடி ஒரு 29 சட்டங்கள் இருந்துச்சு. அந்த சட்டங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, ஒருங்கிணைச்சுதான் ஒரு 4 சட்டங்களை புதுசாக கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, ஒரு 4 சட்டங்களை புதுசாக அவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய நினைவாக எவ்வளவு ரூபாய் நாணயத்தை பிரதமர் மோடி அவர்கள் வெளியிட்டார் அப்படின்னா, சர்தார் வல்லபாய் பட்டேல் உங்களுக்கு தெரியும் 1875. ஓகேங்களா, 1875 அக்டோபர் 31 பிறந்திருப்பாரு. ஓகேங்களா, அக்டோபர் 31 பிறந்திருப்பாரு. அவருடைய பிறந்தநாள் இப்போ ரீசெண்டாக கொண்டாடப்பட்டுச்சு. ஸோ அக்டோபர் மாதம், இப்போ இந்த மாதத்தில் 2025 கொண்டாடப்பட்டுச்சு. அப்போ அவருக்கு அவருடைய பிறந்தநாள் நினைவாக நரேந்திர மோடி அவர்கள் 150 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டாருமா. 150 ரூபாய் நாணயம். தற்போது தமிழக அரசு தொடங்கிய TAEI 2.0 என்பது எது தொடர்பானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இப்ப TAEI 2.0 எது தொடர்பானது அப்படின்னா சுகாதாரத்துறை தொடர்பானதுமா. ஓகேங்களா, சுகாதாரத்துறையுடைய தொடர்பானது தான் இந்த TAEI அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. எங்கு புதிதாக கட்டப்பட்டுள்ள மேம்பாட்டிற்கு தியாகி சங்கரலிங்கனார் பெயர் சூட்டப்பட்டிருக்குன்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னா இவர் மொழிப்போர் தியாகின்னு சொல்லுவாங்க. மொழிப்போர் கிடையாது. இவர் பார்த்தா நம்ம மாநிலத்துடைய பேர் மாற்றணும், தமிழ்நாடு அப்படின்னு பேர் மாற்றணுன்றதுக்காக 1வது இறந்திருப்பாரு. இவர் இவருடைய சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா விருதுநகர். அந்த ஊர்ல என்ன பண்ணியிருப்பாங்க, அவருக்கு பேரு, அந்த பாலத்துக்கு அவருக்கு பேர் வச்சிருப்பாங்க. 2024 உடல் உறுப்பு, உடல்னு ஓடு இல்லை, பட் என்ன வச்சுங்க, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில தமிழகத்தின் பங்கு இந்தியா முழுக்க ஒட்டுமொத்த மாநிலத்தின் பங்களிப்புல தமிழ்நாட்டுக்கு 24% கொடுக்குறாங்க. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் பொல்லன் உருவச்சிலை தற்போது எங்கு திறக்கப்பட்டிருக்குன்னு கேக்குறாங்க. யாரு சார் இந்த பொல்லன் அப்படின்னா, இவர் தீரன் சின்னமலையுடைய படைத்தளபதியாக இருந்தவர். சிலபஸ்ல தீரன் சின்னமலை இருக்காருல்ல, அவருடைய படைத்தளபதியாக இருந்தவர் தான் பொல்லன், தீரன் சின்னமலை அவர்களுடைய. ஓகேங்களா, சின்னமலைக்கும் சென்னிமலைக்கும் சிவமலைக்கு இருக்கக்கூடிய நடுவுல மலை சொல்லுவாங்கல்ல, தீரன் சின்னமலைன்னு சொல்லுங்க. சின்னமலை பிடிங்கி சின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த சின்னமலை இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய படைத்தளபதி அந்த பொல்லன். அவருக்கு எங்க சிலை வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு ஈரோட்ல சிலை திறப்பு வச்சிருப்பாங்க. ஈரோடு. ஆன்சர் பாம்பே.
ஈரோடுல சிலை வச்சிருப்பாங்க. தேசிய சட்ட சேவைகள் ஆணையம், அதாவது நால்சான்னு சொல்லுவாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது நால்சா. இந்த நால்சாவுடைய எக்ஸிகியூட்டிவ் தலைவராக, நிர்வாக தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விக்ரம் நாத் அவர்கள் தான் என்ன பண்ணிருப்பாரு, இப்ப ரீசெண்டா தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. ஸோ விக்ரம் நாத் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேங்களா, அடுத்து போலாம். 10வது கொஸ்டின். IUCN அமைப்பால் குட் என்ற அங்கீகாரம் பெற்ற ஒரே ஒரு தேசிய பூங்கா, அதாவது ஒரே ஒரு நேஷனல் பார்க், அதாவது பூங்கான்னு எடுத்துக்கலாம், ஒரே ஒன்று தான் இப்ப வரைக்கும் IUCN வந்து கொடுத்துருக்காங்க. குட் அப்படின்னு கொடுத்துருக்காதுன்னா கஞ்சன் ஜங்கா தேசிய பூங்கா எங்க சார் இருக்கு அப்படின்னா சிக்கிம்ல இருக்கக்கூடியதா இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. சிக்கிம்ல இருக்கக்கூடிய கஞ்சன் ஜங்கா தேசிய பூங்கா. அடுத்து பாருங்க, இந்தியாவின் அசுத்தமான நகரங்கள் பட்டியல்ல முதலிடம் பிடித்த இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் அசுத்தமான நகரங்கள் பட்டியல்ல முதலிடம் பிடித்த இடம் மதுரை தான் ரொம்ப அசுத்தமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் எந்த மாநிலம் பலதார மனத்தை தடை செய்யும் சட்ட மசோதாவை நிறைவேற்றியதுன்னு சொல்றாங்க. நிறைய திருமணம் பண்ணிக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த மசோதாவை தடை செஞ்சிருக்கு. தடை செய்யக்கூடிய ஒரு மசோதாவை நிறைவேற்றிருக்காங்க. யார் அப்படின்னா நம்மளுடைய அஸ்ஸாம் இஸ் ரைட் ஆன்சர். அஸ்ஸாம் மாநிலம் தான் பண்ணியிருக்காங்க, தடை பண்ணியிருக்காங்கன்றது பெருமையான ஒரு விஷயம். ஓகேங்களா, 2010ஆம் ஆண்டு கோவையில உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்றது. கூற்று 2, கோவையில ரூபாய் 208.50 கோடியில கட்டப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவை அப்போதைய முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் 25 நவம்பர் 2025 அன்று திறந்து வைத்தார்னு சொல்றாங்க. நவம்பர் 25 திறந்து வச்சிருக்கான்னு சொல்றாங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டான ஆன்சர் தான். ஏசியா ரைட்டான ஆன்சர். அடுத்து பாருங்க, கரியமில வாயு உமிழ்வே இல்லை என்ற இலக்கை எட்ட, அதாவது 0% CO2 சொல்லுவாங்க, CO2 டேட்டா. ஓகேங்களா, CO2 சொல்லுவாங்க, CO2 0% CO2 என்ற இலக்கை வந்து பாத்தீங்கன்னா 2070 டார்கெட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, துயரத்தில் உள்ள பெண்களுக்கு உடனடி உதவி மற்றும் ஆதரவை வழங்குவதற்காக தேசிய மகளிர் ஆணையம், நமக்கு பெண்களுக்கு அதிகாரம் அளித்த டாபிக் சிலபஸ்ல இருக்கும். தேசிய மகளிர் ஆணையம் வந்து ஒரு நம்பர் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 14490 C ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்க, தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாடு, அதாவது ஆர்கானிக் ஃபார்மிங். ஓகேங்களா, ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து 2025 மாநாடு நடந்துச்சு. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது. ஸோ கோயம்புத்தூர் இஸ் ரைட் ஆன்சர். அந்த மாநாடு எங்க நடந்துச்சு, கோயம்புத்தூர்ல. சமீபத்தில் காலமான கவிஞர் ஈரோடு தமிழ்பணி இயற்பெயர் கேட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டா இறந்துட்டார் இவருடைய இயற்பெயர் வந்து ஜெகதீசன் அப்படின்றது இவருடைய இயற்பெயர். பீகாரில் இருந்து ஜார்க்கண்ட் எந்த ஆண்டு பிரிக்கப்பட்டு தனி மாநிலமாக உருவாக்கப்பட்டுச்சுன்னு கேட்குறாங்க. இந்த நவம்பர் மாதம் தான் இது உருவாக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கூட, இது இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க படிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, நவம்பர் 15, 2000. ஓகேங்களா, 2000 நவம்பர் 15, 2000 என்ன பண்ணியிருப்பாங்க, பீகாரில் இருந்து ஜார்க்கண்ட் வரைக்கும் ஜார்க்கண்ட் பிரிக்கப்பட்டது நவம்பர் 15. ஓகேங்களா, நான் வச்சுங்க. 2025ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமியின் பால புரஸ்கார், அதாவது பால சாகித்ய புரஸ்கார் விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் வாங்கியிருப்பாங்க அது நூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுபுரம் சரவணன் அவர்கள் தான் வாங்கியிருப்பார் இந்த நூலுக்காக பால புரஸ்கார் விருது. சாகித்ய அகாதமி பால புரஸ்கார் விருது, பால சாகித்ய புரஸ்கார்னு சொல்ல, பால புரஸ்கார் எடுத்துக்கலாம். நூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை சிறகு ஓவியா என்ற நூலுக்காக வாங்கியிருப்பார். ஓகேங்களா, 20வது கொஸ்டின் பாருங்க, ரொம்ப முக்கியமானது. 2025ஆம் ஆண்டிற்கான புக்கர் பரிசு ஹங்கேரி எழுத்தாளர் டேவிட் சலே அப்படின்னு சொல்லுவாங்க, சலாய் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேர் இருக்கு இவருக்கு, சலே அப்படின்னு கூட சொல்லலாம், சலாய் எப்படி வேணா எடுத்துக்கலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளஷ் அப்படின்ற ஒரு நாவலுக்கு வழங்கப்பட்டதுன்றாங்க. அதே 2025 ஆண்டுக்கான சர்வதேச, இது வெறும் புக்கர் விருது மக்கா, வெறும் புக்கர், இது இன்டர்நேஷனல் புக்கர் பரிசு. கன்னட எழுத்தாளர் பானு முஸ்தாக் எழுதிய ஹாட் லேம்ப், ஓகேங்களா, ஹாட் லேம்ப் என்ற நூலுக்காக வழங்கப்பட்டுச்சு. ஸோ நோட் பண்ணி வச்சுங்க, 2மே சரியானது தான், தவறானது ஒன்றும் கிடையாது. ஸோ கூற்றும் சரி காரணமும் சரி, நமக்கு அது 2 கூற்றுமே நமக்கு சரியா இருக்கு. ஆன்சர் வந்து நமக்கு என்ன, ஏசியா ரைட் ஆன்சர். 2025 உலக அளவில் காலநிலை ஆபத்து குறியீட்டுல இந்தியாவின் இடம் கேட்கறாங்க. காலநிலை ஆபத்து குறியீட்டுல இந்தியா 9வது இடத்தை தக்க வச்சிருக்காங்க. ரைட் ஆன்சர். அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியும் பெண்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மாதவிடாய் விடுப்பு வழங்கும் இந்தியாவின் முதல் மாநிலம் எதுன்னு கேட்கறாங்க. நம்ம பக்கத்து மாநிலமா இருக்கக்கூடிய கர்நாடகா தான் கொடுக்குறாங்க. 23 2024ஆம் ஆண்டிற்கான தேசிய தண்ணீர் விருது பெற்ற சிறந்த மாநில விருது எதுக்கு கொடுத்தான்னு கேட்கறாங்க. ஆக்சுவலி இந்த தண்ணீர் விருது 2024 யார் வாங்கியிருப்பாங்க, மகாராஷ்டிரா மாநிலம் வாங்கியிருப்பாங்க. இன்னும் கொடுக்கல, கடைசி அப்பதான் கொடுத்தாங்க. பழங்குடி சுதந்திர போராட்ட வீரர்களான இந்தியாவின் முதல் டிஜிட்டல் அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட்டிருக்கு? பழங்குடி சுதந்திர வீரர்கள் சார்ந்த எல்லா விஷயங்களும் வச்சிருப்பாங்க. ஸோ முதல் டிஜிட்டல் அருங்காட்சியகம் எங்க அப்படின்னா நவராய்ப்பூர், சத்தீஸ்கர். ரைட் ஆன்சர், நவராய்ப்பூர், சத்தீஸ்கர்.
ஸோ லாஸ்ட் கொஸ்டின், உச்சநீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக 2024 நவம்பர் 2025 அன்று பதவியேற்றது யாருன்னு கேட்குறாங்க. யாரு? சூரியகாந்த். சூரியகாந்த் இஸ் ஏ ரைட் ஆன்சர். ஸோ மறக்காம என்ன பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ புதுசாக பார்த்துட்டு இருக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனுக்கு டெலிகிராம் லிங்க் வச்சிருக்கேன். ஜாயின் பண்ணாதவங்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.